வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் பொரியல், வறுவல், சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரைன்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஆல் டைம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான பீஸா, பர்கருக்குலாம் இது நீங்கள் மேலே சீசனிங் தூவி விட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். காம்போடவே எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடு ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்ச இந்த மிளகாவை கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஆற விட்டுறலாம். ஒரு காலி டப்பா இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் மிக்சர் ஹர்ப் இருந்தது, அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலியானதுக்கப்புறமா இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக தோசை மேலாம் கூட தூவிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஏர்டைட் ஜாரில் கூட போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பீஸா மேலாம் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.